கன்னி ராசிக்காரங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதுலாம் சாதாரணமாக நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது கிடையாதுங்க. யாரோ உங்களை தடுத்து நிறுத்துறது மாதிரியும், நீங்கள் முன்னேறக்கூடிய நேரத்தில் ஏதாவது ஒரு தடை வர மாதிரியும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, உண்மையிலேயே அது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு வைக்கிற ஒரு டெஸ்ட்டுங்க. உங்கள் மனசு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு வாழ்க்கை உங்களை தயார்படுத்துகிற ஒரு விஷயந்தான். பயப்பட தேவையில்லை. கன்னிராசி அப்படின்னு சொன்னாலே நீங்கள் ரொம்பவுமே பர்ஃபெக்ஷனாக விரும்பக்கூடியவங்களா இருப்பீங்க. டிசிப்ளினை கடைபிடிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. இந்த கன்னி ராசிக்கு மிகப்பெரிய பலம் எது தெரியுமா? உங்ககிட்ட இருக்கக்கூடிய அமைதி தான். நீங்கள் எதுவுமே நல்ல ஆழமாக யோசித்து செயல்படக்கூடியவங்க. சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுப்பீங்க. இந்த கன்னிராசிக்காரங்க இன்னொரு விஷயம் பண்ணுவீங்க. அவ்வளோ சீக்கிரம் எல்லோரையுமே நம்ப மாட்டீங்க. யாரை சரியாக நம்பணும், யார் எப்பேற்பட்டவங்க அப்படிங்கிறத அவங்க பேசும்போதே யூகிக்கக்கூடியவங்க. இப்படி இருந்தாலுமே அதிகமாக நீங்கள் யோசிக்கிறதுனால உங்களோட வேலையில் நீங்கள் கொஞ்சம் பின்னடைவாக அடையிறீங்க. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் நடந்து முடிஞ்ச பழைய விஷயத்தை திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு குழப்பம் அடைகிறீங்க. இது ரெண்டையும் நீங்கள் மாற்றிக்கிட்டா அது அற்புதமான நன்மையை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். உங்களோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நீங்கள் மற்றவங்ககிட்ட நிரூபிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அமைதியாக இருங்க. உங்களோட வேலைக்கான ஆக்ஷனை மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. நல்லா யோசித்து திறமையை வெளிக்காட்டுங்க. கண்டிப்பாக நன்மையை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். இப்போ வந்திருக்கிற கஷ்டம்லாம் ஒரு சோதனை அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கை இன்னும் வலுப்படுத்த வந்த விஷயமா எடுத்துக்கிட்டால் நல்லது. உங்களோட வாழ்க்கையில் இது வரைக்கும் போன காலத்தை விட்டுருங்க. இனி வரக்கூடிய காலம் நல்லதாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கவனமாக முன்னெச்சரிக்கையோடு எல்லா விஷயத்துலையுமே செயல்படணும். உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டத்தெல்லாம் சோதனைகள் எல்லாமே நீங்கள் சாதனையாக மாற்றக்கூட அமைப்பு கொண்டவங்கிறதுனால இந்த ஒரு சிறப்பான ராசியாக நீங்கள் பார்க்கப்படுறீங்க. இந்த கன்னிராசி நீங்கள் இப்போ இருக்கிற நிலை சாதாரண நிலை கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி கஷ்டம் மட்டும் இல்லை, இது ஒரு சோதனையாகவும் இருக்கும். ஆனால் இந்த சோதனை உங்களை உடைக்க வரலிங்க, உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக வந்திருக்கு அப்படிங்கிறத கவனமாக வச்சுக்கோங்க. எப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பெரிய விஷயத்துக்காக அருகில் போகிறீங்களோ அப்போ பாருங்கள் அதிகமாக பிரச்சனை, மன அழுத்தம், இந்த நம்பிக்கை துரோகம், இந்த மாதிரியான கஷ்டம் வந்திருக்கும். அது எல்லாமே நீங்கள் தனியாக நின்று ஜெயிச்சு காட்டிருப்பீங்க. இந்த கன்னிராசி அப்படின்னு சொன்னாலே எப்படி சிங்கம் ஓடாமல் பின்வாங்காமல் காத்திருக்குதோ அது சரியான நேரத்துக்கு காத்திருக்கும் தன்னோட இறையை அட்டாக் பண்ணுறதுக்கு. அதுபோல தான் நீங்களுமே உங்களுக்கான நேரம் வர வரைக்கும் காத்திருங்க. சிறப்பான உயர்வை எல்லா வகையிலும் பெறலாம். இப்போ நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கிற கஷ்டம் என்னன்னு பார்த்தா, நீங்கள் ரொம்பவுமே நம்பி ஒருத்தர் உங்களை ஏமாற்றிருப்பாங்கள்ல, அது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே உங்களோட அன்புக்கு உரியவங்க யாரோ அவங்களுக்கு உண்மையான அன்பு செலுத்தினா போதுங்க. கூட இருக்கிறவங்க யார் எப்பேற்பட்டவங்கன்றதை பழகுங்க. யோசித்து கரெக்டாக முடிவு பண்ணுங்கள். உங்கள் முயற்சிக்கு யார் ஒரு மோட்டிவேஷன் தராங்களோ அவங்களுக்கு உங்கள் கூட வச்சுக்கோங்க. பக்கபலமாக இருப்பாங்க. முயற்சிக்கு பின்னடைவு போட்ட நபர்களை நீங்களாக வெறுத்து ஒதுக்கிறது நல்லது. மனசு சோர்ந்து போகாமல் திறமையை கையாளுங்க, நன்மையை பெறலாம். அதே போல் நீங்கள் நம்பினவங்க உங்களை விட்டுட்டாங்க அப்படின்னா அது உங்களுக்கு தோல்வி கிடையாது. அடுத்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற என்ன செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் சிந்தித்து செயல்படுங்க. யாரையும் அதிகமாக நம்பாதீங்க. உங்கள் மீது அதிகமாக நம்பிக்கை வைங்க. தினந்தோறும் உங்கள் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்துக்கான பாதையில் அடி எடுத்து வைங்க. வெற்றி பாதைக்கு உங்கள் முயற்சி கண்டிப்பாக உங்களை கொண்டு போகும். இந்த கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு கிரக சூழல் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான அமைப்பை கொண்டு கொடுத்துருக்கு. இந்த அமைப்பு என்ன மாதிரியான சூழலை உங்களுக்கு ஏற்படுத்தும், அதாவது சாதகமாக அமையுமா பாதகமாக அமையுமா, இந்த வார சூழல் உங்கள் வாழ்க்கைக்கு சொல்லக்கூடிய ஒரு தகவல் என்ன, இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இந்த கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதன்கிழமையில் முருகப்பெருமான் வழிபாடு செய்வதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். முருகனின் திருவருளால் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா வகையிலுமே நீங்கள் நன்மைகளை அடையவும் தீமையிலிருந்து விடுபட்டு சிறப்பான உயர்வு அடையவும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக முருகப்பெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல தான் உங்களுடைய சுயஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜோதிட நம்பரை பயன்படுத்திக்கோங்க. சிறப்பான உயர்வை நீங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பால் நிச்சயமாக பெற முடியும். சரி வாங்க, நாம் உங்களுக்கு இப்போ இந்த மாதம் கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு, இதனால் என்ன மாதிரியான மாற்றங்களை பெற போகிறீங்க அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். இந்த கன்னிராசி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வாரம் கிரக நிலைகள்
இந்த கன்னிராசியில் இருக்கிற உத்திரம், அஸ்தம், சித்திரை உங்களுக்கு ரணருண ரோகஸ்தானம், அதில் ராகு பகவான் வராரு. அடுத்து பாருங்க கலத்திரஸ்தானம், அங்கே சனி பகவான். பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயும், தொழில் ஸ்தானத்தில் சூரியன் கூடவே புதனும், லாபஸ்தானத்தில் குரு பகவானும் கூடவே சுக்கிரனும், அயனசைன போகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காங்க. இந்த ஒரு சூழலில் இந்த வாரம் கிரக அமைப்புகள் உண்டாகியிருக்கு. இந்த அமைப்புகளை பார்க்கும்போது இந்த வாரம் உங்களுக்கு தொழில் ஸ்தானம் ரொம்பவுமே வலுவாக இருக்குது. ஆமாங்க, தொழில் வியாபாரம் மிதமாக இருக்கும். எதிர்பார்க்கிற ஒரு பண வருமானம் தாமதப்பட்டாலும் இறுதியில் உங்கள் கை வந்து சேரும் பணம். தொழிலும் சரி வியாபாரமும் சரி இது பற்றின கவலை இப்போ உங்களுக்கு நீங்குது. உத்தியோகத்தில் இருக்கிற நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடுமையாக உங்கள் பணிகளை செஞ்சால் சிறப்பான உயர்வை பெறலாம். உங்களோட பேச்சு திறமையான மேலிடத்தில் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்குவீங்க. உங்கள் வேலையின் மதிப்பு மற்றவங்க உணருவாங்க. உங்கள் வேலைக்கான மதிப்பு, அங்கீகாரம், பாராட்டு இது இந்த வாரம் நீங்கள் பெற முடியும். ஆனாலும் கூட வேலை செய்கிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட பழகிறப்போ ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை ஏதாவது ஒரு குறை சொல்வது போலவே சூழல் அமையுங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து பத்திரமா நடந்துக்கோங்க. பெரும்பாலும் சண்டை சச்சரவுகளை தவிர்த்துடுங்க. வீணாக வாக்குவாதம் செய்யாதீங்க. அனுசரித்து போகிறது குடும்ப உறவுகள்கிட்டயே சுமூகமான உறவை நீடிக்கும். அனுசரித்து போகிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையவும் தேவையில்லாத விஷயத்தில் மன வருத்தம் ஏற்படலாம். கவனமாக இருங்க. வார்த்தைகளில் நிதானமாக செயல்படுங்க. பெண்களுக்கு உங்களோட செயல்களுக்கு பாருங்கள் குடும்பம் பக்கபலமாக இருக்கும். உங்கள் நண்பர்கள், அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உறவினர், குடும்பம் அப்படின்னு எல்லா வகையிலுமே உங்களுக்கு தேவையான பக்கபலமான உறுதுணை இருக்கிறதுனால நீங்கள் நினச்ச விஷயத்தை சிறப்பாக செஞ்சு முடித்து நன்மையை பெறுவீங்க. கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் உங்களுடைய நட்பு வகையில் நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் இந்த வாரம் நிதானத்தை கடைபிடிக்கணும். அரசியல் துறையில் இருக்கிற நீங்கள் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கிறதுனால இப்போ சிறப்பான உயர்வுக்கு வரப்போகிறீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் வெற்றி பெற நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைக்கணுங்க. உழைக்கக்கூடிய அளவுக்கு உயர்வு வரும். அதனால் படிப்பு விஷயத்தில் கவனமாக செயல்படுறது நல்லது. உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரம் மந்தமாக இருந்தாலும் பழைய பாக்கிகள் வசூலாகும். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல வேகம் சூடுபிடிக்கும். நீங்கள் உங்கள் தொழில் வியாபாரத்துக்கான ஆர்டர்களை பெறுவதில் கொஞ்சம் காலதாமதம் வரும். காரியங்களுமே தாமதமாக நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சல், வேலைப்பளு போன்ற சூழலை சந்திக்கிறீங்க. இதை கடந்து வரணும். சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளை வந்து அனுசரித்து போகிறது நல்லது. இந்த வாரத்தின் அமைப்புகள் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு மிகுந்த கவனமாகவும் பொறுப்புணர்வும் செயல்பட்டால் நன்மையை பெறக்கூடிய அமைப்பு உண்டாக்கி தந்திருக்கு. எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சரி முன்னெச்சரிக்கை செயல்பாடுகளோடு ஈடுபடுங்க. யாருக்கிட்டையும் வீணான வாக்குவாதம் செய்யாதீங்க. பொறுமையாக நிதானமாக உங்களுக்கான வேலையை செய்யுங்க. மேலிடத்திலிருந்து நீங்கள் பாராட்டியுமே பெறலாம். கோபத்தை குறிச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றவங்ககிட்ட எதிர்பார்த்து எந்த ஒரு விஷயத்துக்கும் நிற்காதீங்க. இதை தவிர்க்க பாருங்கள். அடுத்தது அஸ்தம். இந்த வாரம் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட தேவையில்லாமல் வாக்குவாதம் வரும். அதை தவிர்க்க பாருங்கள். கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகிறது எல்லா வகையிலுமே குடும்ப சூழலை இன்பமயமானதாக மாற்றும். நீங்கள் வந்து இந்த வாரம் பாருங்கள் பிள்ளைங்களோட நலன் கருதி அவங்களோட வாழ்க்கைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத அக்கறை காட்டுவீங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம். இந்த வாரம் வீண் பேச்சை குறைச்சிக்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு உயர்வை ஏற்படுத்தும். எடுத்த எல்லா காரியத்தையுமே சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் வரும். அதை சரியாக பயன்படுத்திக்கணும். அடுத்தவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது கூட கவனமாக இருக்கணுங்க. சித்திரை 1, 2ஆம் மாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் எதிர்ப்புகள் உங்களை விட்டு விலகுது. சாதுரியமான பேச்சால் எல்லா வகையிலுமே நீங்கள் நன்மைகளை பெறலாம். பண வரத்துமே திருப்தி தரக்கூடிய வகையில் அமையும். புதிய நபர்களோட அறிமுகம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். வாகனங்களை ஓட்டுறதுக்கு கூட கவனமாக செலுத்தணும் வாகனம் ஓட்டும் பொழுது. அதே போல் உங்களோட பொருட்களை பாதுகாப்பாக வச்சுக்கணுங்க. இப்போ வெளியூருக்கு ஏதாவது பயணம் பண்ணுறீங்க, பஸ்லேயோ ட்ரெயின்லையோ போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கை பொருட்களையுமே ரொம்பவுமே கவனமாக பத்திரமா வச்சுக்கோங்க. பெரும்பாலும் இந்த வார சூழலை பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் தனிமையை ஃபீல் பண்ணுவீங்க. தொழில் வியாபாரம் கொஞ்சம் சுமாராக நடக்கும். பெருசாக பிரச்சனை எதுவும் இல்லை. ஆர்டர்கள் கிடைச்சாலும் சரக்குகளை அனுப்புறதுல கொஞ்சம் தாமதம் வரலாம். அதனால் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணி அந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்கள். பழைய பாக்கி வசூலானாலும் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் சின்ன சின்னதாக சிரமங்கள், எதிர்பாராத தொல்லை வரும். கவனமாக இந்த ஒரு விஷயத்தையும் கையாண்டால் நீங்கள் நன்மையில் பெறலாம். இந்த வாரம் வரக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கும், தீமைகள் விலகும். நீங்கள் ஸ்ரீ பைரவரை வணங்கி வருவதால் எல்லா வகையிலுமே நன்மைகளை பெறலாம்.
மன அமைதி உண்டாகும், பிரச்சனைகள் தீரும். பைரவரின் அருளால் உங்கள் காலம் நேரம் சிறப்பான உயர்வு உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்படுத்தும். அது அற்புதமான ஒரு கிரக சூழலால் நீங்கள் இப்போ உண்டாகி இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தா எல்லாமே நல்லா இருக்கு. பொறுமையாக நிதானமாக செயல்படணும், கோபத்தை விடணும், எங்கேயுமே வாக்குவாதம் செய்யக்கூடாது. வீணான வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு நீங்கள் பொறுமையை கையாண்டா எல்லா வகையிலுமே நன்மையை பெறலாம். இந்த வார அமைப்புகளை பார்க்கும்போது தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய புதன் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை கொடுக்குறாரு. அதனால கவனமாக பொறுமையாக தொழில் வியாபாரத்தில் ஈடுபடணும். அதே போல் பண வரத்துமே நல்லா இருக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் உங்கள் சிறப்பான பேச்சால் தீரும். பேச்சை மூலதனமாக கொண்டவங்களுக்கு இப்போ சாதனை படைக்கக்கூடிய காலம். ஒரு சிலர்லாம் நீங்கள் செஞ்சுட்ருக்க தொழிலை சொந்த ஊருக்கு மாற்றலாமா அப்படிங்கிற ஐடியா கூட வரும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு இருக்கும், பேச்சால் இன்னல்கள் குறையும். புதன்கிழமையில் பாசிப்பருப்பு பாயாசம் செய்து நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சு போவில்லை தானமாக கொடுங்க. இது இன்னுமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வும் ஏற்படுத்தும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் கன்னிராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களுமே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருதுங்க பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு உடனுக்குடன் அந்த விஷயம் வந்து சேரும். வாரப்பலன், மாதப்பலன் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நன்மையை பெற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.